குட் மார்னிங் கேர்ள்ஸ். மாணவிகளே, அலுவலக மேலாண்மைங்கிற சப்ஜெக்டில் நம்ம 8வது லெசன் பார்த்துருக்கோம். 8வது பாடம் கட்டுப்படுத்தல் இல்லையா? கட்டுப்படுத்தல் என்றால் என்ன, அதற்கான வரைவிலக்கணங்கள், நோக்கங்கள், சிறப்பு இயல்புகள் யாவை மற்றும் நடைமுறைகள், கட்டுப்படுத்தலின் முக்கியத்துவங்கள் வரை படிச்சிருந்தோம். இன்றைக்கி பார்க்க வேண்டிய ஆடியோ கட்டுப்பாட்டின் முன் நிபந்தனைகள். பாருமா, அதாவது ஒரு நிறுவனத்தில் உள்ள பணியாளர்களை கட்டுப்படுத்துவதற்கு முன்னால் நம்ம என்னென்ன செயல்முறைகளை மனதில் வைத்து அவர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்கான ரூல்ஸை படிக்க போகிறோம். சரியா? கட்டுப்பாட்டிற்கு முன் நிபந்தனைகள். அவங்கள பணியாளர்களை கட்டுப்படுத்துவதற்கு முன் என்ன கண்டிஷனோடு அவங்கள கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிறது பேஜ் நம்பர் 137 எடுத்துக்க. இதில் உனக்கு 10 பாயிண்ட்ஸ் கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த 10 ஹெட்லைனே நீ படித்து எழுதலாம். இது ஒரு முக்கியமான கொஸ்டின், 10 மார்க் கொஸ்டினுக்கு வரதுக்கு அதிக வாய்ப்புகள் உண்டு. பாரு, ஃபஸ்ட்டில் பின்னூட்டம் கொடுக்கப்பட்டிருக்கு. பின்னூட்டம். இந்த பின்னூட்டம் அப்படின்னாலே அந்த கீழ்ப்பணியாளர்கள் கட்டுப்படுத்தலுடைய விதிமுறைகளை தெரிஞ்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம முதல்ல அறிந்து கொள்வதற்காக அந்த எதிர்கால நடவடிக்கைகளை சரி செய்வதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு செயல்முறை. இந்த எதிர்கால நடவடிக்கைகள் சரியாவதற்காக, அதாவது சரியாக செய்வதற்கு உதவியாக தான் நம்ம என்ன செய்யணும்னு சொன்னால் பின்னூட்டம் என்பதை நிறுத்துகிறோம். இந்த பின்னூட்டம் எதிர்காலத்தை நம்ம நல்லா செய்யணும்னு சொல்லும் பொழுது எது அடிப்படையாக வைக்கணும்? கடந்த கால தகவல்களை கொண்டு தான் நம்ம எதிர்காலத்தை நிர்ணயிக்க முடியும். கடந்த காலத்தில் என்னென்ன குறைபாடுகள் உள்ளது என்று தெரிந்தால் மட்டுமே எதிர்கால நடவடிக்கையை எவ்வாறு செய்ய முடியும் என்பதனை நாம் என்ன செய்ய முடியும்? தீர்மானித்து கொள்ள வேண்டும். எனவே இந்த கட்டுப்படுத்தல் என்பது மேலாண்மை பின்னூட்டத்தை சரியாக பின்பற்றினால்தான் கட்டுப்படுத்தல் நடைமுறையும் என்ன சொன்னால் சுலபமாக இருக்கும். திரும்ப வரட்ட சொல்கிறேன். பின்னூட்டம் என்பது நமக்கு என்ன அப்படின்னு சொல்லும்போது எதிர்காலத்தில் நல்ல முறையில் செய்ய வைக்கணும். எதிர்காலத்தில் சரியாக செய்ய வைக்கிறதற்காக ஏற்படுத்தக்கூடிய ஒரு நடைமுறை. அப்போ எதிர்காலத்தில் சரியாக செய்வதற்காக நம்ம எதை நினைவில் வைக்கணும் அப்படின்னா கடந்த கால செயல்பாடுகள் என்னென்ன குறைபாடுகள் உண்டு என்பதனை திட்டமும் தெளிவுமாக அறிந்திருந்தால் மட்டுமே எதிர்காலம் சரியாக செயல்பட வைக்க இயலும் இல்லையா? எனவே என்ன சொல்லணும்னு சொன்னால் கடந்த கால தகவல்களை கொண்டு எதிர்காலத்தின் நடவடிக்கைகளை சரி செய்வதற்கு உதவியாக உள்ளது தான் என்னென்னா பின்னூட்டம். இந்த பின்னூட்டம் சரியாக பின்பற்றினால் மட்டுமே கட்டுப்படுத்தல் நடைமுறை மிகவும் என்ன செய்யணும்னு சொன்னால் சிறப்பாக நடைபெறும். அப்படி இல்லைன்னு சொன்னால் கட்டுப்பாட்டு நடைமுறைகள் மிகவும் கடினமானு சொல்லிடலாம் இல்லையா? அடுத்து நோக்கம் அப்படின்னு சொல்லுவோம். எந்த ஒரு திட்டமிடுதல் எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஒரு நிறுவனத்துக்கும் அடிப்படை நோக்கம் ஒன்று உண்டு. லாபம் ஈட்டக்கூடிய நிறுவனங்கள் லாபத்தையும், சேவை நோக்கமுடைய நிறுவனங்கள் சேவை நோக்கத்தோடும் செயல்படும். எனவே அந்நிறுவனம் என்ன நோக்கத்தை அடிப்படையாக கொண்டுள்ளன என்பதை நாம் முதல்ல கருத்தில் கொள்ள வேண்டும். நோக்கம் என்பது குறிக்கோள் அல்லது அடைய வேண்டிய இலக்கு. இந்த அடைய வேண்டிய இலக்கை என்ன சொல்லணும்னு சொன்னால் நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு தான் கட்டுப்படுத்தல் இருக்க வேண்டும். அப்போது இந்த கட்டுப்படுத்தல் ஏன் அப்படின்னா நிச்சயத்தன்மையை கொண்டது. கட்டுப்படுத்தல் நம்ம பார்த்தா சொன்னோம், ஒரு டெய்லரிங்கில் இவங்க ஒருத்தங்க ஒரு நாளைக்கு 10 ஷர்ட் தைக்கணும் அப்படின்னு சொல்லுங்கிறது கட்டுப்படுத்துகிறோம். 10 ஷர்ட்டுங்கிறது அவங்களுடைய நிர்ணயிக்கப்பட்ட அளவு. இந்த நிர்ணயிக்கப்பட்ட அளவு கட்டாயம் அனைவருக்கும் அது பொருந்தும். எனவே இது நிச்சயத்தன்மை கொண்டது. எனவே அப்போ நிச்சயத்தன்மையோடு கட்டுப்படுத்துகிறோம். அதனால் கட்டுப்படுத்தலின் மூலம் என்ன நடைபெறும்? நோக்கம் நிறைவேறும் இல்லையா? அடுத்து 3வது பாயிண்ட் பாருமா, பொருத்தல்னு கொடுத்துருக்கோம். இந்த பொருத்தல் என்பது நமக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொல்லும்போது சொன்னேன், வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது. ஒரு டெய்லர் 10 ஷர்ட் தைக்கணுங்கிறது அவங்களுடைய அளவுகோல். ஆனால் ஒரு டெய்லர் 8 ஷர்ட் தைப்பாங்க, ஒருத்தவங்க 5 தான் தைச்சிக்கிடுவாங்க. இப்போ இந்த 2 பேருக்கு இடையே உள்ள வித்தியாசங்களை நம்ம உறுதிப்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னு கேட்டோன்னா ஒருத்தவங்க 2 அவங்களால முடியலை, இன்னொருத்தவங்களுக்கு 5 முடியலை, எட்ட முடியலை அப்படின்னு சொல்லிட்டு எவ்வாறு நீ உன்னுடைய மதிப்பெண்களை 35க்கு 30, 25, 10ன்னு எடுக்கிறியோ இதுதான் உன்னுடைய வேறுபாடு, வித்தியாசம். இப்போ இந்த வித்தியாசங்களை நம்ம என்ன சொல்லணும்னு சொன்னால் அப்போது இந்த 5 ஷர்ட் தைச்சவங்களுக்கும் 8 ஷர்ட் தைச்சவங்களுக்கும்
உள்ள வேறுபாடு பாரு, அதிக அளவு வித்தியாசங்கள் இருக்குது இல்லையா. அப்போ 2 பேருக்கும் ஒரே முறையை நம்ம என்ன செய்ய முடியாது, கையால் முடியாது. 8 ஷர்ட் தைச்சவங்களுக்கு வேறு கட்டுப்படுத்தல் நடைமுறை, 5 ஷர்ட்டு தான் முடிச்சிருக்காங்கன்னா அவங்களுக்கு வேறு ஒரு நடைமுறையை என்ன செய்யணும், பின்பற்றப்பட வேண்டும். எனவே கட்டுப்படுத்தல் தொழில்நுட்பங்களுக்கு ஏற்ப அவற்றுடையது என்ன சொன்னால் பொருந்துவதாக அவை இருக்க வேண்டும். சரியா. அடுத்து 4வது பாயிண்ட் அறிக்கைன்னு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த அறிக்கை அப்படின்னு சொல்லும்போது சொல்கிறோம், உன்னுடைய கிளாஸில் எக்ஸாம் வைக்கிறோம். இந்த எக்ஸாம் வைக்கப்பட்ட மதிப்பெண்களை நம்ம என்ன செய்கிறோம்னு சொன்னால் என்ட்ரு பண்ணுறோம் இல்லை, என்ற ரிஜிஸ்டரில் பதிவு செய்து வைக்கிறோம். அவர் பதிவு செய்ய வைக்கும் பொழுது எனக்கு ஒரு ரிப்போர்ட்டு, அப்போது ஒரு குவார்ட்டர்லியே ஆஃபேலியோட கம்பேர் பண்ண முடியும். இந்த வித்தியாசம் இப்போ ஒரு பிள்ளையோட மதிப்பெண்ணே குவார்ட்டரில் 30 மார்க் எடுத்தவன் ஆஃபேலில் 35 மார்க் எடுத்துட்டேன்னா இந்த வித்தியாசம் களையப்பட்டுள்ளதுன்னு அர்த்தம் இல்லை. 30 மார்க் எடுத்தவன் மேலும் 20 மார்க்கோ அல்லது 25 மார்க்கோ எடுக்கும் பொழுது சரியான முறையில் அவன் என்ன செய்யலை, படிக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் இல்லையா. எனவே இந்த வித்தியாசங்களை தெரிந்து கொண்டு அதன் மீது கால தாமதம் இல்லாமல் சரியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். 30 மார்க் எடுத்தவங்க அடுத்த டெஸ்ட்டில் 35 மார்க் எடுத்துட்டோன்னா காலதாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு பிள்ளை படிக்க வச்சுருக்கோம் இல்லையா. நீனும் அதனுடைய செயல்பாட்டை அடைஞ்சிருக்கிறான்னு அர்த்தம். அதே போல் 8 ஷர்ட் தைச்சவங்கள 10 ஷர்ட் தைக்க வச்சுருன்னு சொன்னால் நிறைவேற்றணும்னு அர்த்தம். இன்னும் அவங்களுடைய செயல்பாடு முடிக்கப்படாத பட்சத்தில் காலதாமதம் ஏற்படுது. இந்த காலதாமதம் நம்மளுடைய சரியான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான வழிமுறைகளை நம்ம என்ன சொன்னால் உருவாக்குவதற்கு பயன்படும். ஒவ்வொருவருடைய அளவுகோலை தரத்தோடு என்ன சொன்னால் ஒப்பிட்டு பார்க்குறோம். வித்தியாசங்களை பதிந்து வைத்து அந்த காலதாமதம் இல்லாமல் நடவடிக்கை எடுத்து வித்தியாசங்களை களைவதற்காக நம்ம என்ன செய்ய முடியுதுன்னா அறிக்கை தயாரிக்கப்படுகிறது. அடுத்து பாருமா 5வது பாயிண்ட்ஸு பாரு, முன்னோக்கிய பார்வைன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். முன்னோக்கிய பார்வை. இந்த முன்னோக்கிய பார்வை அப்படின்னு சொல்லும்போது உனக்கு என்ன சொல்கிறோம் பாரு, நம்மளுடைய எதிர்கால நடவடிக்கை கருத்தில் கொண்டது தான் இல்லையா. எதிர்கால நடவடிக்கையை கருத்தில் கொண்டு தான் நம்ம என்ன செய்கிறோம்னா கட்டுப்படுத்தலையே உருவாக்கிறோம். எனவே நம்ம எதிர்காலத்தில் நம்ம செயல்முறைகளை செய்வதற்காக நீ படிச்சிருப்பா திட்டமிடுதல் தான் அவசியம். அந்த திட்டமிடுவதற்கு உதவியாக இருப்பது என்னென்னா கட்டுப்படுத்தல். நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு நிறுவனத்தை நடத்தி செல்வதற்கு முதல்ல என்ன தான் அடிப்படை பணி, திட்டமிடுதல்னால் அடிப்படை பணி. இந்த அடிப்படை பணிக்கே உதவியாக இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் கட்டுப்படுத்தல். எனவே திட்டமிடுதலுக்கு எதிர்காலத்தில் என்ன முறையில் நிறுவனம் நடத்தி செல்ல வேண்டும் என திட்டமிடுவதற்கு ஒரு அடிப்படை வழிமுறையாக என்ன செஞ்சோன்னா கட்டுப்படுத்தல் அதற்கு உதவியாக இருக்க வேண்டும். 6வது பாயிண்டில் விதி விலக்குகளை என்ன செய்யணும் சுட்டி காட்டுகிறேன்னு சொல்லுவோம். இந்த விதி விலக்குகள் அப்படின்னு சொல்லும்போது வேறுபாடு தரம் நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறோம். 35 மதிப்பெண், அதனுடைய வேறுபாடு 30 மார்க்கு, 25 மார்க், 20 மார்க், 10 மார்க்னு எடுக்கிற வித்தியாசங்களை சுட்டி காட்டும். ஏற்கனவே இந்த அறிக்கையின் மூலம் நம்ம பதிவு செய்யப்பட்ட வித்தியாசங்களை நம்ம என்ன செய்ய முடியும், அறிந்து கொள்ள முடியும். அப்போது இந்த வித்தியாசங்கள் சம அளவுலேயே இருக்காது. ஒரு பிள்ளைக்கு இன்னொரு பிள்ளைக்கும் வித்தியாசம் மாறுபடும். அதே போல் ஒரு பணியாளருக்கும் மற்றொரு பணியாளர் செய்து முடித்த பணியின் அளவிற்கும் என்ன செய்யணும் வேறுபாடுகள் அதிகமாக இருக்கும். எனவே சமமாக இருப்பது இல்லை. சரியா. இந்த சமமாக இருப்பது இல்லைங்கிறனால அதில் யாருக்கு நமக்கு அதிக அளவு முக்கியத்துவம் வேண்டுங்கிறத தெரிந்து கொண்டு அதிக அளவு கவனம் செலுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். அப்போது இப்போ சொன்னோன்னா 30 மார்க் எடுத்த பிள்ளை கட்டாயம் 35 மார்க் எளிதில் எடுத்துரும். அப்போ 10 மதிப்பெண்கள் எடுக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அதிக அளவு கவனம் செலுத்தணும். அதே போல் தான் நிறுவனத்தினுடைய பணியாளர்களுக்கும் குறைவான பணி செய்த நபர்கள் மீது அதிக அளவு கவனம் செலுத்துவதற்காக இந்த விதி விலக்கானது சுட்டி காட்டுகிறது. அடுத்து மாற்று நடைமுறை. இந்த மாற்று நடைமுறைன்னு சொல்லும்போது பாருமா 25 மார்க் எடுத்த பிள்ளைய 35 மதிப்பெண்கள் எடுக்க வைக்கிறோம். இது அவள் தோல்விக்கான காரணம் என்னங்கிறத அடையணும். இவன் வீட்டில் ஹோம்ஒர்க் படிக்காமல் வரலா, கிளாஸில் படிக்காமல் உட்காந்து ஏமாற்றிட்டுறாளா, இப்படி காரணங்களை தெரிந்து படிக்க வைக்கிறக்கூடிய ஒரு செயல்முறை மாற்று நடவடிக்கைகள். அப்போ படித்தது மறந்துடுது அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன செய்கிறோம், திரும்ப திரும்ப எழுத வைக்கும். அதே போல் ஒவ்வொரு நிறுவனத்தில் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுடைய செயல்பாடுகளில் அந்த பணி நிறைவேற்றம் இல்லாத ஒரு அளவு கண்டுபிடிக்கிறோம். இந்த வித்தியாசத்திற்கான காரணம் என்ன, எந்த இடத்துல தப்பு நடக்கு என்பதனை கண்டறிந்து தவறுகளை சுட்டி காட்டி அந்த தவறுகளை களைந்து
அதற்கு என்ன வழிமுறையை செய்யலாம். இப்போ சொன்னேன், ஒரு கார்மெண்ட்ஸில் 8 ஷர்ட் தைக்கக்கூடிய நபரை 10 ஷர்ட் தைக்கணும்னா அவரை கூட ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாக வர வைத்தால் நம்ம என்ன செய்ய முடியும், அந்த பணியை நிறைவேற்றிக்கொள்ள முடியும். எனவே மாற்று நடைமுறைகளை நம்ம ஏற்படுத்தி கொள்வதற்கு தோல்விக்கான காரணங்கள் கண்டறிந்து எந்த இடத்துல தப்பு நடக்கும் என்பதனை தெரிந்து அவற்றை சுட்டி காட்ட வேண்டும். 8வது பாயிண்ட்டு ஊக்குவித்தல்னு சொல்கிறோம். நம்ம படிச்சிருக்கிறோம், ஊக்குவித்தல்னாலே அவங்கள உள்ளார்ந்த மனதோடு உற்சாகப்படுத்தி ஆர்வப்படுத்தி பணி செய்ய வைப்பது தான் என்னச்சுன்னா ஊக்குவித்தல்னு சொல்கிறோம். இப்போ ஒரு குறிப்பிட்ட பணியாளர்களுக்கு ஊக்குவிக்கப்படும் போது பணியாளர்கள் தாங்களாகவே மனமும் முன் வருவாங்க இல்லையா. அதே நேரத்தில் தண்டனை வழங்குவதும் போது பணியாற்றுவதற்கு அவங்களுடைய செயல்பாடுகள் அதிக அளவு ஈடுபாடு காட்டாது. எனவே தண்டனை இல்லாதபடி பணியாளர்கள் ஊக்குவித்து பணியை என்ன நிறைவேற்ற வேண்டும். 9வது பாயிண்ட்டு நெகிழ்வுத்தன்மைன்னு கொடுக்கப்பட்டிருக்கோம். இந்த நெகிழ்வுத்தன்மை அப்படின்னு சொல்லும்போது மாணவிகளே கவனி, நெகிழ்வுத்தன்மைன்னு சொல்லும்போது சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாறக்கூடிய ஓர் அமைப்பு. இந்த சூழ்நிலைகளுக்கேற்க மாறணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன சொல்லணும்னா அமைப்பும் அதற்கேற்றாற்படி மாற்றிக்கொள்ள வேண்டும் சொன்னோம். இப்போ பாரு, கல்வி நிறுவனம் எடுத்துட்டோன்னா முன்னால் 200 மதிப்பெண்களுக்கு எடுக்கும் பொழுது 70 மதிப்பெண்கள் எடுத்தால் பாஸ். இப்போ 100 மார்க்குக்கு படிக்க வைக்கும்போது நம்ம என்ன சொல்லுவோம், 35 மதிப்பெண்கள் பாஸ். இப்படி கல்விக் கொள்கைகளை மாற்றுறோம் இல்லை. அதே போல் பணியாளர்களையும் நிறுவனத்தினுடைய அமைப்பு அதனுடைய செயல்பாடுகள் அதற்கேற்றபடி என்ன சொன்னால் மாற்றிக்கொள்ள வேண்டும், சூழ்நிலைகளுக்கு ஏற்ப மாற்றிக்கொள்ள வேண்டும். லாஸ்ட் பாயிண்ட் பணிகள் மூலம் கட்டுப்படுத்தணும்னு சொல்லி கொடுத்துருக்கோம். பணிகள் மூலம் பொதுவாக நம்ம உற்பத்தியாளரை கட்டுப்படுத்தணும், சந்தையை கட்டுப்படுத்தணும், நிதி கட்டுப்படுத்தணும், மனிதவள மேம்பாடு எல்லாத்திற்கும் நமக்கு என்ன அவசியம்னா கட்டுப்படுத்தல் அவசியம். அப்போ இந்த எல்லா சூழ்நிலைகளிலும் கட்டுப்படுத்தல் காணப்படும் பொழுது அந்த கட்டுப்படுத்தலில் ஈடுபடக்கூடிய தரம், அளவு மற்றும் நேரம். இந்த 3 தான் அடிப்படை காரணி நினைக்கலாம். திரும்ப ஒருட்ட சொல்கிறேன், தரம், அளவு மற்றும் நேரம். இந்த 3ஐயும் நம்ம பணியாளர்கள் மத்தியில் எடுக்கும் பொழுது, அதாவது ஒவ்வொரு செயல்பாடுகளிலும் அங்கே என்ன ஏற்படும்னா மன அழுத்தம், அதாவது ப்ரெஷரைஸ் பண்ணுறது. திரும்ப உன்னை படின்னு ஒரு 10 மார்க் எடுத்த பிள்ளையே 24 மணி நேரம் படின்னு வீட்லேயும் சொல்லுவாங்க, ஸ்கூல்லேயும் சொல்கிறோம். அப்போ அவளுக்கு என்ன ஆகுதுன்னா தன்னை அறியாமலே நம்ம முடிச்சுருவோமாங்கிற ஒரு அழுத்தத்தை உருவாக்கும் இல்லையா. எனவே இந்த அழுத்தம்லாம் இல்லாதபடி நம்ம மனித வளம் மேம்படுத்தப்படுவதற்கான செயல்பாடுகளை பணிகள் மூலம் எவ்வாறு கட்டுப்படுத்தலாம் என்பதனை முன்னதாகவே என்ன யோசித்து கொள்ள வேண்டும். மாணவிகளை, கட்டுப்பாட்டின் முன் நிபந்தனை பின்னூட்டம், நோக்கம், பொருத்துதல், அறிக்கை, முன்னோக்கிய பார்வை, விதிவிலக்குகளை சுட்டி காட்டுகிறது. மாற்றுமுறை, நடைமுறை, ஊக்குவித்தல், நெகிழ்வு, பணிகள் மூலம் கட்டுப்படுத்தல் போன்றவை.